முத்தீபூர்ணம் மெய்யாகவே சைருகங்கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்த நிரூபிய மகான்மீராய குவான் சாலையாண்டவர்களே, ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச ஊட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உபடதெல்லாம் நீக்கியழகிருக்குகின்ற நிமல வேணி வேத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி, புலன்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு கும்பகோணம் வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம தேகத்துல 5 பொறிகள் இருக்கு. பொறிகள் என்றால் கருவிகள். இந்த கருவிகள்ல 4 பொறி கண்ணில் பார்க்கலாம், ஒரு பொறி மட்டும் கண்ணால பார்க்க முடியாது. அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது 5ம் பொறிகள், கருவிகள். இதுல இந்த மெய்ங்கிற கருவியை நாம பார்க்க முடியாது, நமக்குள்ள அருவமாக இருக்கு. இந்த உடலினுடைய அனைத்து இயக்கங்களுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அதான் நம்ம தெய்வம் பாடலையும் வாசனை, கேள்வி, இரு கண், வாய் எவைக்கும் வல்லமை அளிக்கும் அக்கண்ணே ஈசன் தன் இருப்பு அப்படின்னு அருள் இருக்காங்க. அப்ப இந்த மெய் என்ற பொறி அதனுடைய புலன்களுடைய செயல்பாட்டுக்கு பேரு புலன்கள், பொறியினுடைய செயல்பாட்டுக்கு பேர் புலன்கள். அப்ப இந்த மெய்ங்கிற பொறி உடம்புல இருக்கிறதனுடைய அடையாளமாக நமக்கு இந்த உடல் முழுக்க உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அப்ப மெய்ங்கிற பொறியினுடைய புற அடையாளமாக புலனாக இருப்பது உணர்ச்சி. அடுத்தது வாய் என்ற பொறி. இந்த வாயில நாம சுவைத்தல், சுவையை வாய் மூலமாக நாக்கு மூலமாக நாம சுவையை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சுவைத்தல் என்ற ஒரு புலன். 3வது கண்ணு. இந்த கண்கிற அந்த பொறிக்கு புலன் என்னன்னா பார்த்தல், பார்த்தல்ங்கிற செயல் தான் புலனா இருக்கு. 4வது செவி. இந்த செவிங்கிற பொறிக்கு கேட்டல், கேட்டல் என்ற செயல் தான் புலன். அடுத்து என்னென்ன சொன்னங்க லாஸ்டா? கண்ணுக்கு அப்புறம் செவி சொல்லிட்டேனா? மூக்கு இருக்கு, மூக்குக்கு அப்புறம் தான் செவி. மூக்கு நுகர்ச்சி, வாசனை நுகர்வு மூக்கு. கடைசியா தான் 5வது காது, செவி, கேட்டல். திருவள்ளுவர் நாயனார் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு புலன்களை சொல்றார். நூல்கள்ல சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் இப்படின்னு இந்த புலன்களை குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு கதை. அதாவது பெரியசாமியின் ஒரு குரு, அவர் ஆசிரமம் வைத்து மாணவர்களுக்கு மெய்க்கல்வியை போதிச்சிட்டு இருக்காரு. அதுல சின்னசாமி அப்படிங்கிற ஒருத்தர் சிஷியராக பல வருஷமா இருக்கார். புதுசா ஐயாசாமின்னு ஒருத்தர் சிஷியரா சேர்ந்திருக்கார். இப்போ குரு புலன்களை பற்றி மாணவர்களுக்கு பாடம் நடத்துறார். இந்த
சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் இந்த 5 புலன்களும் ஒடுங்கணும். ஞானத்துக்கு இந்த 5 புலன்களும் ஒடுங்கணும். அடுத்தது வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்த 4 பொறிகளும் மெய் என்ற பொறியில ஒடுங்கணும். இந்த 4 பொறிகளுடைய சக்தி மெய் என்ற பொறியில ஒடுங்கணும். இப்படி ஒடுங்கித்தான் நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு பாடம் நடத்துறார். அதுக்கப்புறம் அவர் ஒரு கதை சொல்றார். அதாவது நான் 2 பேருடைய செயல்பாடுகளை சொல்றேன். இதுல யாரு அதிகம் பாவம் செய்யறாங்க, புலன்கள் மூலமாக யாரு அதிகம் பாவம் செய்யறாங்க அப்படிங்கிறத 2 பேரும் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது ஒரு ஊர்ல ஒரு விபச்சாரி தொழிலே விபச்சாரம் செய்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் சித்தர் நூல்களை படிக்கிறாங்க, அசைவ உணவு உண்ணுவதில்லை. இப்படி ஒருத்தங்க இருக்காங்க. இன்னொருத்தர் யாருன்னா ஒரு கோயில்ல பூசாரி மாத சம்பளத்துக்கு அங்க வேலை பார்க்கிறாரு. கோயில் வேலை பார்க்குற நேரம் போக வீட்டில் உட்காந்துட்டு சினிமா, சீரியலு, கிரிக்கெட்டு இப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல அசைவ உணவு யாருக்கும் தெரியாம அசைவ உணவு சாப்பிடுவாரு. விபச்சாரிக்கிட்ட போயிட்டு வர்றார். இப்ப இந்த 2 பேரில் அதிகம் பாவம் செய்யறது யார் அப்படின்னு குரு கேட்கிறார். அந்த ஐயாசாமிங்கிற புது மாணவன் என்ன சொல்றாரு, குருவே இந்த விபச்சாரி செய்கின்ற இந்த தொழிலானது நம்முடைய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட விபச்சாரம் அப்படிங்கிற தொழில். ஆகவே அவங்க செய்யறதுதான் அதிக பாவம் அப்படின்னு அந்த ஐயாசாமி சிஷ்யர் சொல்றார். இந்த சின்னசாமி அப்படிங்கிற சிஷ்யர் என்ன சொல்றாரு, அவங்க விபச்சாரம் செஞ்சாலும் அவங்க சித்தர் நூல்களை படிக்கிறாங்க, சைவ உணவு உண்றாங்க. உடல் தான் பாவம் செய்யுது, ஆனா அவளுடைய கண்ணு வேத நூலை படிக்குது, பார்க்குது, காது சித்தருடைய அந்த பாடல்களை கேட்குது. இந்த பூசாரி அவர் செய்யறது ஊர்லேயே உயர்ந்த தொழில் என்று சொல்லப்படுகின்ற பூஜித்தல் அப்படிங்கிற தொழிலை செய்யறாரு. ஆனா நீங்க எனக்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஒருவன் அந்த அறியா பருவத்தில், அதாவது அறிவு முழுமையாகின்ற பருவம் முன்னால, அதாவது வயசுக்கு வர்ற முன்னால வரைக்கும் இந்த சிலை வழிபாடு, உருவ வழிபாடு செய்யலாம், அப்போ ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஒருவன் வயசுக்கு வந்துட்டா, அதாவது அறிவு பருவத்துக்கு வந்துட்டா இந்த உருவ வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனையும், அந்த கோடி சூரிய பிரகாசமாக அருவமாக நமக்குள்ள இருக்கின்ற அந்த கடவுளையும், அந்த உருவமான கல் சிலையை வணங்கிய பாவம் இவனுக்கு வந்துருது. ஆகவே அவர் உலகத்துல மக்கள் பூஜாரி செய்யறது உயர்ந்த தொழில் என்று நினைத்தாலும் அது அறிவு பருவத்திற்கு அப்புறம் அந்த தொழிலே பாவகரமான தொழில். அவரு செய்யறது பாவகரமான தொழில் தான். அவரு தானும் கெட்டு தன்னை நம்பி வணங்குற மக்களுக்கும் இந்த தவறான ஒரு வழிபாட்டை தான் காமிக்கிறாரு. ஆகவே அவர் அதிகம் பாவம் செய்கிறாரு. இதற்கு மேல வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் கண்ணு சினிமாவை பார்க்குது, காது சினிமா பாட்டை கேட்குது, உடல் வாய் ருசிக்காக போய் அசைவ உணவு உண்றாரு. இதற்கு மேல உணர்ச்சியை கட்டுப்படுத்தாம விபச்சாரிகிட்ட போறாரு. ஆகவே இந்த பூசாரி தான் அதிகம் பாவம் செய்யறாரு அப்படின்னு அவர் சொல்றார். அத குரு ஆமா, அந்த விபச்சாரியை விட இந்த பூசாரி தான் அதிகம் பாவம் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம தெய்வம் அவர்களும் நம்ம நினைவை பற்றி சொல்லும் பொழுது, நினைவு என்னும் ஆகாய வெளியில்தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. இப்ப நாம சொர்க்கலோகம் கட்டிட்டு இருக்கோம்.
சொர்க்கலோகம் எதுல கட்டுறோம்னா நம்முடைய நினைவுல. ஏன்னா 8 சொர்க்கத்துல நாம எந்த சொர்க்கத்துக்கு போறோம் என்பதை நாம நினைவு தான் முடிவு செய்யுது. நம்ம நினைவுல நாம எப்படி இருக்கிறோம், தெய்வம் எடுத்து வைத்த சட்ட திட்டத்து பிரகாரம் நாம எந்த அளவுக்கு பின்பற்றுவோமோ அதுதான் பலன் கொடுக்குது. ஆகவே நினைவு என்னும் ஆகாய வெளியில்தான் சொர்க்கலோகம் கட்டப்படுகிறது. நினைவு என்னும் ஆகாய வெளியில்தான் சர்வ சம்பத்தும் இருக்கிறது. அதில் தீமையே ஏற்றி வந்தால் இறுதியில் உங்கள் கதி என்ன ஆகும் அப்படின்னு நம்ம தெய்வம் கேட்கிறாங்க. அப்ப நாம நம்முடைய நினைவு எதில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நாம பார்த்தோம் அப்படின்னா, புலன் என்பது உன் நினைவு, பொறி என்பது அறிவு. புலன் என்பது உன் நினைவு, பொறி என்பது அறிவு. இப்ப நம்ம நினைவு எப்ப பார்த்தாலும் இந்த கண்ணில் பார்க்கறதுக்கு மேலெல்லாம் ஆசைப்படுது. இப்ப நீங்க 3 ஆசை, மூவாசையும் வெறுத்துங்கிறாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இப்ப துவாபர யுகத்துல துரியோதனனுக்கு ராஜ்யம் இருக்கு. ஆனா அவனுக்கு அவங்க சித்தப்பா உடைய பிள்ளைங்க தான் பஞ்ச பாண்டவர்கள். இவங்க நிலத்து மேல ஆசை. அப்ப நம்மளை விட நமக்கு ஈக்குவலா அவங்களும் நிறைய நாடுகள் வச்சிருக்காங்க. அப்ப அவன் பார்க்கறான், பார்த்ததுனால ஆசை. அந்த மண்ணாசையினாலதான் போர் ஏற்பட்டு அந்த கௌரவர்கள் அப்படிங்கிற அவங்களுடைய குலமே அழியுது. அப்ப இது பார்க்கிற மேலெல்லாம் நாம ஆசைப்படுவோம். நிறைய நேரங்கள்ல நாம பார்க்கறதுனாலதான் ஆசைப்படுவோம். பெண்ணாசைங்கிற போது ராவணன் நினைச்ச எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் எத்தனையோ பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவனுக்கு அடுத்தவ மனைவி மேல ஆசை. அதுதான் தெய்வம் காமம் எனும் பிற மனையாட்டி வாழ்க்கைங்கிறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது காமம் அல்ல, காமம் என்னும் பிற மனையாட்டி வாழ்க்கை. இப்ப ராவணன் யாரையோ திருமணம் பண்ணியிருந்தா ராமர் போய் சண்டைக்கு போறாரா? இல்ல. அவருடைய மனைவி மீது ஏற்பட்ட ஒரு இச்சையின் காரணமாக தூக்கிட்டு போயிடலாம். அப்ப இதெல்லாம் அந்த பார்வையின் மூலமாக ஏற்படுகின்ற ஆசைகள். இப்ப பார்க்கலைன்னா ஆசை வந்திருக்காது. நாம அதுதான் பாய்மன வீட்டில் பேகோடி இருக்கும் பேரறிவடிமை அங்காகும். இப்ப நம்முடைய ஜீவன் மனமா இருக்கு. மனம் அலைந்து கொண்டு இருக்கிறது. பார்க்கறதெல்லாம் ஆசை. நமக்குள்ள இறைவனை அறிவதற்கு 6வது அறிவாகிய பகுத்தறிவு, தன்னை அறியும் தனி அறிவு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார். ஆனா இந்த மனமானது என்ன செய்யுது? அந்த அறிவை இந்த மனமானது அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அடிமைப்படுத்தி வச்சா அறிவு சொல்றதை கேட்கறது இல்லை. அறிவு சொல்றதை கேட்கறது இல்லை. மனம் போன போக்குல போகுது. அதுதான் பாய் மன வீட்டில் பேய்குடி இருக்கும் பேரறிவு அடிமை அங்காகும். வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் வீச பாம்போம் இயனைந்திடும் கண் இபுலீசன் வீடாம் இப்படி கென்று நீ தெளிந்து வாய்வாசி மூனைக்கால் வழி கண்டு செவ்வேட் கதி புருவ தீடை அடிக்கி வாசனை கேள்வி இரு கண்பாய வைக்கும்
வல்லமை அளிக்கும் அக்கண்ணே இதன் தன் இருப்பு ரவி கொடி வீசுமும் இருதய மலர் வீரின் எழும்பும். அதாவது நாம வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் விஷப்பாம்பும். காதுல விஷப்பாம்பு இருக்கு. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள்கிட்ட இறைவன் ஒரு கட்டளை இடுகிறார். அவங்கள சொர்க்கத்துல தான் படைக்கிறாரு. ஒரு மரத்தினுடைய கனிகளை புசிக்காதீங்க அப்படின்னு சொல்றார். ஆனா ஒரு பாம்பு சொல்லுச்சான் ஏவாள்கிட்ட, நீங்க அந்த கனியை புதிச்சிங்கன்னா நீங்களும் கடவுள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லனால ஏவாள் அந்த கனியை புதிச்சதாகவும் தானும் சாப்பிட்டுட்டு ஆதாம் அவருக்கு கொடுத்ததாகவும் கொடுத்த உடனே இறைவன் 2 பேரையும் தண்டித்து பூலோகத்துக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு. அப்ப நமக்கு விஷயம் கொடுக்கிறேன்னு விஷயத்தை நிறைய பேர் காதுல தான் கொடுக்குறாங்க. நமக்கு விஷயத்தை கொடுக்கிறேன்னு காதுல நிறைய விஷயத்தை தான் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை கொடுக்கிறவங்க நம்மளை சுத்தியும் இருப்பாங்க. நமக்குள்ளும் அதே சைத்தான் இருக்கு. நமக்குள்ளும் சைத்தான் இருக்கு. அது என்ன சொல்லும்? வேதத்தை ரொம்ப படிச்சது மாதிரி ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும், அதெல்லாம் தொழுகையது ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னு வேதத்தில் இருக்கு. நீங்க யாராவது ஆதம் பாதத்தை தன்னில் அறிஞ்சீங்களா? இல்ல இல்ல, நீங்க செய்யற வணக்கம் எல்லாம் ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னு ஒரு பாம்பு சொல்லும், ஒரு சைத்தான் சொல்லும். தெய்வம் ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழணும். ஆமா, யாரால அறிந்து சொல்ல முடியும்? பாத தீட்சை வாங்கினவங்களால அறிந்து சொல்ல முடியும். பாத தீட்சை வாங்கினவங்களால அறிந்து சொல்ல முடியும். அப்ப அந்த பாத தீட்சை வாங்காதவங்களால எப்படி அறிந்து சொல்ல முடியும்? அப்ப வேதத்துல நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டது அத்தனையும் நமக்கு பொருந்தும் என்று நாம் நினைத்துக் கொள்வதுதான் ரொம்ப தவறா போகுது. நீங்க அந்த பாடல்ல பாருங்க, அந்த மான்மிய பகுதியில மாண்ட மனுவனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும் இருக்கா இல்லையாங்க? இந்த செயலை எந்த ஞானியாலும் செய்ய முடியாது. இந்த செயல் இறைவன் ஒருவர் தான் செய்ய முடியும். மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் கொடுக்கிறது. அப்ப இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாதுன்னு தெய்வ அருள் இருக்காங்கன்னா அது யாருக்கு பொருந்தும்? தெய்வம் அவர்களுக்கு தான். இந்த வேதத்தில் இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகம் கிடையாதுன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். எந்த ஞானிக்கும் கூட பொருந்தாது. இப்ப நீங்க ஆதிமி உதயபூர்ண வேதாந்தத்தில் இருக்கிற பல பாடல்கள் சித்தர்களுக்கு புரியும். ஏன்னா அதெல்லாம் அந்த பாதையில அவங்க நடந்து போயிருப்பாங்க. உபதேசம் பெற்ற அனந்தர்களுக்கும் வேதம் உள்ள நிறைய விஷயங்கள் புரியும். நமக்கு புரியுமா? அப்ப யாருக்கு என்ன புரியுதோ அதுதான். யாருக்கு என்ன புரியுதோ அதுதான். இதில் தான் சைத்தான், நமக்குள்ள இருக்கிற சைத்தான வேதத்தை படிச்சுட்டு நமக்கே ராங்கான டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதற்குத்தான் கூடை சங்கம் தேட தேட போதறிந்திரும். தெய்வம் என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருக்கிறோம் மீட்பின் திட்டம். ரைட்டுங்களா? என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருக்கிறோம் மீட்பின் திட்டம் நம்பினதாய் கூறி தன் நினைவினிலே திட்டம் பண்ணிய மன்னருக்கெல்லாம் படும் எதிர் சாவே திட்டம். அப்ப நாம நம்பினோர் கூட்டத்துல நாம இருக்கிறோமா அப்படின்னு தினமும் பார்த்துக்கணும். நம்மள வழி எடுக்கிற சைத்தான்கள் நமக்குள்ள இருந்து வழி எடுக்கும், நமக்கு பக்கத்துல இருந்து வழி எடுக்கும். அப்ப இப்படி வழி எடுக்காமல் வழி கெடாமல் நாம இருக்கிறோமா? அதற்குத்தான் தெய்வம் காலையில 7 மணிக்கு நம்மள மகா சங்கல்ப மந்திரம் அப்படின்னு எடுத்து வச்சு
மரளி என்கிற யமனுடைய அவமான அவஸ்தை வந்து தீண்டும் அடையாளம் கசப்பு தீட்டு பிணநாட்டத்திலும் வெளியாகி யுகங்கோடிகால நரக வேதனைக்கு போகாமல். இதை நாம சொல்லும் பொழுதே தெய்வம் ஒரு வாக்கியத்துல யார் சாவை பற்றி பேசிக்கொண்டும் விசாரித்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருப்போம், மற்றவர்களை நாம் மறந்து விடுவோம்ங்கிறாங்க. ஏங்க சாவுக்கு பயந்தாத்தான் தெய்வமே என்னைய யமன்ட்டு வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கேட்க முடியும். பயமே இல்லைன்னா அதுதான் நரகத்திற்கு அச்சப்பட்டாவது அல்லது சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாவது தெய்வத்தை இறுகி பிடிக்கணும். ஒண்ணு சொர்க்கம் வேணும்னு கேட்கணும், தெய்வமே எனக்கு நரகத்துக்கு போகாம இருந்தா போதும். அப்ப அவங்கள நம்பினோர் கூட்டத்தில் இருக்க வேண்டும். முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம். அவங்க இரக்கம் வருவதற்குத்தான் நாம கூடிச்சங்கம் தேடுதல், வேதத்தை படிக்கிறது, நேரம் கிடைக்கிற நேரத்துல ஆலயத்துக்கு வணங்குறது, இப்படி. அப்ப இந்த புலன்கள்ல கண் பார்த்தல் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வீட்டில் டிவி இருந்தா டிவியை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு சொல்லுது. இன்னும் செல்போன் எடுத்தா யூடியூப், ஃபேஸ்புக்கு, இப்படி நம்ம ஜீவனுக்கு யாதொரு பயனும் இல்லாத எல்லா செய்கையும் அது வீண்தான். நம்ம ஜீவனுக்கு எந்தவித பயனும் இல்லாத செயல்கள் அத்தனையும் நமக்கு வீண்தான். அதான் பாடல்ல புலன் வழி பற்றியோடி போக்கியன் வயதை எல்லாம் நரந்தர மீட்டு தந்தன் நாளினை அடியேன் மீண்டும் புலன் வழி அழித்திடாது புண்ணியம் தனக்கே ஈட்டன் அலர்ந்த வாய் திகிரி வேந்தே அதிசயம் ஆயிதென்னே. இப்படி இந்த உலகம் முழுக்க புலன் வழி பற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுக்க பாருங்க, பிறந்திலிருந்து பொய்க்கல்வி, அப்புறம் பொய்ப்பொருள் சம்பாத்தியம். இதுதான் வாழ்க்கையில இருக்கிற காசை வச்சு. இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் டூர் போனாத்தான் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. இப்ப இருக்கிற பெண்கள்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல் கூட்டிட்டு போங்க. உண்டா இல்லையாங்க? வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டலு, சினிமா. இப்ப அப்ப சுவைக்கு அடிமையாயிடுச்சு. சுவைக்கு தெய்வம் ஞானத்துக்கு ஏற்றது சைவ உணவுன்னு எடுத்து வச்சா அசைவ உணவு சாப்பிட்றவங்க தெய்வத்துக்கு என்ன தெரிய போகுது, தெய்வத்துக்கு எப்படி தெரியும் இப்படின்னு இது சுவைக்கு அடிமையாகிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எழுதிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா பக்கத்துல பின்னால சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப காது படிப்புல கூட அதுக்கு இன்ட்ரெஸ்டுக்கு மேல இந்த செவிப்புலன் இசைக்கு அடிமையாயிருச்சு. ஏதோ சினிமா பாட்டு பாடணும், அதை ரசிக்கணும். பாடத்துக்கு மேல சைடு சினிமா. பசங்க சேர்ந்தா சினிமா வந்தாவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இதுக்குன்னு பசங்க இருக்காங்க. முதல் காட்சியை போய் பார்க்க வேண்டும். இப்படி இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க புலன்ல தான் ஓடிட்டு. தெய்வம் இப்படி வீணாக போய்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அறிவே தூலமெடுத்து வந்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன உத்தரவு என்றால், புலன் வழி போகாமல் பொறிவழி வழி போக வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மனமான குரங்கு, மனம் அப்படிங்கிற குரங்கு அது என்ன செய்யும்? அழிஞ்சு போறதெல்லாம் அது ஆசைப்படும். சரிங்களா? இப்ப நாம மனத்தை அடக்க முடியுமான்னு அடக்க முடியாது. அதுக்கு பதிலா அந்த மனமாகிய குரங்கை புறத்துல போகாம அகத்துல தெய்வம் எடுத்து வைத்த வேதத்தின் வழியாக உள்ள போக சொல்லிட்டா
அது அதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கும். அதாவது அது என்ன கடிவாளம் அப்படின்னா, இந்த குரங்க வந்து மனமாகிய குரங்க குதிரையை ஆக்கணும். எப்ப குதிரையை ஆகும்னா, நமக்கு 4 வேதங்கள் பிளஸ் வான்மதி குரல் அருளமுதம் இருக்கு, 6 வேதம். இதுக்குள்ளதான் போகணும். ஓ நினைவு எது பிடிக்குதோ, 6ல எது பிடிக்குதோ ஓ நினைவை அதில் செலுத்து அப்படின்னு இந்த மனமாகிய குரங்கை குதிரையாக்கி, அதுதான் அறிவின் வழி. அந்த மனம் மாறிடுது. அதுக்கு ஒரு கடிவாளம் இன்னதான். நம்ம இக வேலை முடிச்சிட்டோமா, இதுக்கு மேல உட்காந்து டிவியை பார்க்கணும், செல்போனை நோண்டணும், இதெல்லாம் இல்லாம நேரம் கிடைக்கிற நேரத்துல வேதத்தை உட்காந்து படிப்போம். பல பேர் பேசி யூடியூப்ல போட்டிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை கேட்போம். இதுல இந்த பல பேர் சொல்றதுல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னாங்க, யாரு பேசியிருந்தாலும் அது தெய்வம் எடுத்து வைத்த நீதத்திற்கு இருக்கிறதா என்பதை அவரவரும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பல பேர் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் வந்து யூடியூப்ல பேசுறாங்க. நாம அந்த எமன்பது எல்லையில் காப்பாற்றக்கூடியவர்கள் நம்ம தெய்வம் ஒருத்தங்க தான். இந்த உலகம் முழுவதும் யமன் கை அடக்கம், அந்த யமன் எம் கை அடக்கம் அப்படின்னு தெய்வம் ஒருத்தங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நாம அவங்க நினைவுல இருந்தா போதும். வேற ஒரு இடத்துல கூட அதை தெரிஞ்சுக்கோ இதை தெரிஞ்சுக்கோ, வேதத்தை விழுங்கி கொண்டே இருங்கள் என்றாவது ஒரு நாள் விளங்கும். இப்ப நிறைய பேர் ஏன் விழுங்க மாட்டேங்கிறாங்கன்னா, எனக்கு விளங்கல் அதனால நான் படிக்க மாட்டேன். வேதம் என்பது விழுங்குவதற்கு, விழுங்கி கொண்டே இருந்தால் என்றாவது ஒரு நாள் விளங்கும். நான்லாம் 40 வருஷமா விழுங்கிட்டு இருந்தேன். 40 வயசுக்கு மேலதான் விளங்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப எடுத்து பேசுற அளவுக்கு தெய்வம் ஒரு அருள் புரிஞ்சிருக்காங்க. ஆகவே நாம யார் பேசுறதையும் கேட்கலாம். கேட்கும் பொழுது தெய்வம் எடுத்து வைத்த நீதத்திற்கு இருக்கிறதா என்பதை அவரவரும் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேரு மாற்றமாக பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அடுத்து தெய்வம் பாடல்ல புலனுக்காளாகாமல் காக்கும் தெய்வ புண்ணியன் பூமலர் சரணம் சஞ்சீவி. இந்த புலனுக்கு ஆளாக்காமல் காக்கக்கூடியது எது என்றால் நம்ம தெய்வம் மட்டும்தான். அந்த தெய்வ புண்ணியன் பூமலர் சரணம் சஞ்சீவி. நம்ம மந்திரத்துல மெய்வழி நாம நன் நாதமே அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்கு நாம் என்ன சொல்றோம்? மெய்வழி ஆண்டவர்கள் திருவடியே சரணம். அப்ப நாம நமக்குள்ள இறைவனுடைய திருவடி இருக்கு, நமக்குள்ள இறைவனுடைய திருவடி இருக்கு. இதுவரைக்கும் வந்த அத்தனை ஞானிகளும் அந்த திருவடியை தரிசனம் செய்துதான் இறைவனை அடைந்தார்கள். அதுதான் பாதை. இப்ப நம்ம தெய்வம் அவர்கள் மெய்வழி நாம நன் நாதமே. நமக்கு தெய்வம் அவருடைய நாதம் நல்லாவே தெரியும். இப்ப கூட கேட்டோம், நம்ம வேதம் அத்தனையும் அவர்களுடைய நாதத்தினுடைய வரி வடிவு, அவங்களுடைய நினைவனுடைய வரி வடிவு தான் வேதம். அவங்க என்ன நினைச்சாங்களோ அவங்க நினைவில் இருந்து வந்த அருட்பாக்கள். அப்ப அந்த நாதமே என்பதற்கு நாம சொல்றது மெய்வழி ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம். அப்ப புலனுக்கு ஆளாக்காமல் காக்கும் தெய்வ புண்ணியன் பூ மலர் சரணம். இந்த மலர்னா நமக்கு இந்த புஷ்பம் மலர்னு ஒன்று அர்த்தம் இருக்கு. மலர் என்பதற்கு, நூல்கள் என்பதற்கு மலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலர் வெளியீட்டு விழா நடத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புது நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு மலர்
வெளியீட்டு விழா அப்படின்னு நடத்துறாங்க. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிந்த மலர் தெய்வம் அவருடைய வேத மலர்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நாம அப்ப நாம தெய்வம் அவருடைய நாதத்துக்குள்ள சரணாகதி ஆயிக்கணும். அப்ப நாதத்துக்குள்ள சரணாகதி ஆகணும்னா வேதத்துல அவர்கள் நமக்கு அருளியுள்ள கட்டளைகளை அவர்களும் பின்பற்ற வேண்டும். இதுல முக்கியம் நாம பின்பற்றோமா அப்படிங்கிறதா முக்கியம். நிறைய நேரத்துல ஒரு இடத்துல கூட அடுத்தவங்களை நீ திருத்து அப்படின்னு வேதத்துல இல்லை. இப்ப நமக்கு முக்கியமானது என்னன்னா வீச நாழிகை தவம்னு காலையில் எழுந்தவுடன் 16 தடவை குரு திசை பார்த்து அமர்ந்து மூல மந்திரம் சொல்லணும். இரவு படுக்கிறதுக்கு முன்னால 16 தடவை மூல மந்திரம் சொல்லணும். இது ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. மூல மந்திரம் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு கேட்டா எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். மூல மந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக்கொள் அப்படின்னு தெய்வம் அருள் இருக்காங்க. இந்த 7 மணி சங்கல்ப மந்திரம் நாம இறைவன்கிட்ட அமானிதம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், சுத்தமாயே அப்படிங்கிற 7 அமானிதத்தை கடனாக வாங்கி வந்திருக்கோம். அந்த கடனை நாம கட்ட போறது இல்லை, கட்ட தெரியாது. ஆனா அதுக்கு பதிலா நம்ம சார்பா தெய்வம் தான் கட்டணும். அப்ப அவங்க நமக்கு 7 மணிக்கு நீ நேத்து தூங்குன, உன்னையே நீ மறந்துட்ட, என்னையே மறந்துட்ட, இப்ப காலையில எந்திரிச்சிருக்க, இப்ப நீ எங்க இருக்க? என்னதான் வணங்குறியா இல்ல வேற யாரா சாமியை வணங்குறியா? உனக்கு வேற யாராவது குருவாக நீ ஏற்றிருக்கியா இப்படின்னு தெரியாதுல்ல. அதற்குத்தான் தெய்வம் காலை ஆண்டவர்கள் மீமதத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறோம் அப்படின்னு சங்கல்பம் உறுதி தெய்வத்துக்கிட்ட. தெய்வமே ஆண்டவர்கள் மீமதத்துலதான் நாங்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறோம் ஒரு உறுதிமொழி சங்கல்பம் கொடுக்குறோம். அப்ப தெய்வம் நமக்குள்ள இருக்கிற தெய்வம் ரைட் இவனை எப்ப இருந்தாலும் எம்மன்ட்ட இருந்து காக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்தாச்சு, நாம காத்துருவோம் அப்படின்னு நம்மளை காத்து ரட்சித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப 7 மணிக்கு சங்கல்ப மந்திரம் எங்க இருந்தாலும் சொல்லணும். அது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் இல்லை. தெய்வம் இந்த மூல மந்திரத்துக்கு அப்புறம் முதல் மந்திரம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்க. தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழுடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். இதுல பாருங்க, தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழுடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். தன் குற்றத்தை திருந்திக் கொள்ளல் தான் தன்னை தண்டித்துக் கொள்வது. நாம செய்யற குற்றம் யாருக்கு தெரியுங்க? நமக்கு நல்லா தெரியும். நாம எந்தெந்த செயல்பாடுகள் தெய்வ நீதத்துக்கு இருக்கு, மாற்றமான செயல்பாடுகள் இருக்கும். பொய், கொலை, களவு, கள், காமம் முதலிய பஞ்சமாபாதகம் செய்யாதீங்க, சினிமாவுக்கு போகாதீங்க அப்படின்னு தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நாம எந்த அளவு அசைவ உணவு உண்ணாதீங்க, சாவுக்கு போகாதீங்க இப்படின்னு தெய்வம் நாம நடக்க வேண்டிய ஒரு சுத்த நடைமுறைகள். இந்த உடலும் நம்ம நினைவும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னு நமக்கு நடைமுறைகள் எடுத்து வச்சிருக்காங்க. இத நாம எதெல்லாம் கடைபிடிக்கிறோம்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அதற்குத்தான் தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழுடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். ஆகவே தன் குற்றத்தை திருந்திக் கொள்ளல் தான் தன்னை கண்டித்துக் கொள்வது. நீ கைபோடுகின்ற மெய்வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம். மெய்வழி குலத்து மக்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இதுன்ட்டாங்க. மூல மந்திரத்துக்கு அப்புறம் முதல் மந்திரம் என்னன்னா தன் குற்றத்தை தெரிந்து கொள்ள. இதுல ஒரு இடத்துலயும் பிறர் குற்றத்தை என்னன்னு நீ தெரிஞ்சு அவங்கள திருத்துன்னு இல்லை. ஏன்னா நாம அடக்கமாகும் வரை அவரவரும் திருந்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம ஒவ்வொருவரும் நாம தீர்ப்புல நாம செஞ்சதுக்கு தான் நாம பதில் சொல்ல போறோம். பிறக்கும் போது தனியா தாயினுடைய கருவறையில் வந்தோம், இறக்கும் பொழுதும் தனியா தான் போறோம். அப்ப நாம தெய்வ நினைவாக இருந்து தெய்வத்தை அடையணும். அந்த தீர்ப்புலையும் நாம செஞ்சதுக்கு தான் பதில் சொல்ல போறோம். அடுத்தவங்க செஞ்சதுக்கு நாம பதில் சொல்ல போறது இல்லை. தெய்வமே என் மனைவி வரல அதனால நான் சாலைக்கு வரல அப்படிலாம் சொல்ல முடியாது. மனைவிங்கிறது எப்ப நடுவுல
நீங்க சம்பாதிச்ச பெற்ற பிறகு ஒரு திருமணம்ங்கிற பந்தத்துல உங்களுக்கு துணையாக அவங்க வந்திருக்காங்க. தீர்ப்புல பதில் சொல்ல முடியுமா? என் மனைவி வரல, என் பிள்ளைங்க வரல, அதனால நான் மெய்வழிக்கு வரல அப்படிலாம் சொல்ல முடியாது. அடுத்து இந்த எப்படி வேதத்தை படிக்க வேண்டும்? வேதத்தை படிப்பதற்கு எப்படி அப்படின்னா, வேதத்தை படிப்பதாயின் சர்வ அங்கங்களும் தோய படிக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? வேதத்தை கண்ணு முதல்ல பார்க்கணும், சத்தமா படிக்கணும், சத்தமா படிக்கணும். வாயில் சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும். வாயில் சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும். செவி கேட்ட பின்னரே மனம் அதை தெரிந்து கொள்ளும். அதன் பின்னர் தான் அது அறிவுல போய் உள்ள படிக்கும். ஆகவே நம்ம வேதத்தை விளங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்றீங்களோ அது பூரா நம்ம நினைவுல எந்த அளவுக்கு இந்த போய் அழிஞ்சு போற பொருளுடைய எண்ணமெல்லாம் போய் அழிஞ்சு போற நம்ம கண்ணு முன்னால இருக்கின்ற அழியா பொருள் எதுனா நம்ம வேதம், நம்ம தெய்வம். அவர்கள் இப்ப நமக்கு அந்த வேதமா காட்சி கொடுக்குறாங்க. அதுதான் தெய்வம். நாம வேதத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். உங்கள் எண்ணமோ எம்மிடம் இருக்கிறது, எம் எண்ணமோ பிரம்மலயத்தில் இருக்கிறது, ஆகவே உங்கள் எண்ணமும் அங்கு போய் உலாவுகிறது. இப்ப நான் போய் அகத்துக்குள்ள போனேன், வரல, போகல, இதெல்லாம் இல்லை. நாம தெய்வ எண்ணமாக இருக்கும் பொழுது நம்ம எண்ணத்தையும் அங்கு உள்ள பிரம்மலயத்துல கொண்டு வராங்க. வேதத்துல ஞானத்தை எடுத்து அருந்துவதற்கு 5 கரங்கள், 5 வழிகள் உள்ளன. ஒன்று அட்சர உபதேசம். இப்ப வேதம் என்பதே அட்சர உபதேசம் தான். அவர்களுடைய எண்ணம் வேதமாக எழுத்தாக இருக்கு. வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம். இப்ப ஒருத்தர் பேசுறதை கேட்டு நாம புது விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். நாம வேதத்தை படிச்சோம், நாம புது விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். மூன்றாவது, அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு உன் நாவை வேத நாவாக வளர்ப்பது. இப்ப நாம படிச்சதை எடுத்து பேசணும். இப்ப பேசினாத்தான் நாம ஏதாவது தவறான புரிதல்கள் இருந்தால் அதை தெரிஞ்சவங்க திருத்துவாங்க. இப்ப நான் பேசுறேன்னா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுறது இல்லை. நாம பேசுறதுல ஏதாவது தவறு இருந்தா பெரியவங்க யாராவது இது இப்படி இல்லை, இப்படி பேசக்கூடாது, அதுக்குதான் நாம வேதத்தை எடுத்து பேசும்போது இருக்கிறத மட்டும் பேசணும். ஒருத்தர் கலிமா என்பதற்கு கலினா இன்னது, மானா இன்னது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார். அது அப்படியே இல்லை. வேதத்துல உயிராகிய ஜீவனுக்குத்தான் அந்தந்த மதங்களிலும் பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், கலிமா, காயத்ரி, கலிமா என்பர் அப்படின்னு வேதத்துல இருக்கு. அப்ப கலிமா என்றால் அதான் பஞ்சாட்சரம், அதான் அஷ்டாட்சரம், அதான் பிரணவம். கலிமா என்பது அதெல்லாம் ஒரே அர்த்தம். இவரு கலினா இன்னது, மானா இன்னது, இப்படி நான் ஒரு புக்ல படிச்சேன், இல்லது ஒருத்தர் சொன்னாரு, இப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. நாம வேதத்துல இருக்கிறதுக்கு எந்த நீங்க அர்த்தம் சொன்னாலும் அது தவறாக போவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திருக்குறளுக்கு அர்த்தம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஏதாவது ஒன்று சரியானதுபடி இருக்கா? அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆளுகள் வைத்து விடும். இந்த குறளுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? அடக்கம்ங்கிறத நாம பார்த்திருக்கோம். அடங்காமை மட்டும்தான் உலகத்துல தெரியும். இருள்ல சாவுங்கிற இருள்ல மக்கள் போயிட்டு இருக்கிறது மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா இந்த அடக்கம் என்ற ஒன்று இருக்கு. இதுவரைக்கும் வந்த ஞானிகள் அந்த அடக்கமாகி ஜீவ சமாதி அப்படிங்கிற நிலையை அடைந்தார்கள்ங்கிறது உலக மக்களுக்கு தெரியுமா? ஆனா நாம கண்கூடா பார்த்திருக்கோம். அப்ப இப்படி ஒரு ஞானியனுடைய திருக்குறளுக்கு, அந்த திருக்குறளுக்கு தவறான அர்த்தம் தான் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது போலத்தான் நம்ம வேதத்துக்கும் நாமளே ஒரு அர்த்தத்துக்குள்ள போனோம்னா அது தவறாக முடிந்துவிடும். அதுதான் வேதத்துல எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். அதனால நமக்கு
தெய்வம் கொடுத்திருக்கிற உத்தரவு என்னன்னா, உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அப்ப தெய்வம் அருளி உள்ள வாக்கியங்கள் எல்லாம் யமனிடமிருந்து காத்து ரட்சிக்கக்கூடியது. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா, உன் செவியில் வாங்கி. அப்ப இந்த செவி என்ற புலன், அதாவது ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது 3: செவி, வாய், கண். 3வதுதான் கண்ணு. ஆனா நாம அதிகம் இந்த கண் பார்வை கண்ணில் பட்டதெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனா ஞானத்துக்கு உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி. முதல்ல காதுல கேட்கணும். 2வது என்ன? சிந்திக்கணும். 3வது என்ன? பிறரிடம் பேசணும். அப்ப செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. ஆகவே இந்த 5 புலன்களும் நம்மை யமன்ட்ட மாட்டை விட்டு நரகத்துல தள்ள காத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே புலன் வழி பற்றி ஓடாமல் அறிவாக இருக்கின்ற, அந்த பொறிக்கு ஆசானாக இருக்கின்ற, அறிவாக இருக்கின்ற, அறிவுக்கு ஆகாரமாக இருக்கின்ற நம்ம தெய்வம் அவளுடைய வழியில இந்த புலன்களை நாம இயக்க வேண்டும். அப்ப நமக்கு புலன்கிறது இருக்காது, முழுக்க அறிவினுடைய செயலாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அறிவே அவங்க தான், தெய்வம் தான். அப்படி நாம் எல்லோரும் தினமும் புலனுக்கு ஆளாக்காமல் காக்கும் புண்ணியன் நம்ம தெய்வம் அவருடைய அந்த திருப்பாதங்களை நாம தினமும் வணங்கி, அவருடைய வேதத்தின் மூலமாக தெய்வமருடைய அறிவில், எண்ணத்தில், நினைவில் இருந்து நாம் எல்லோரும் மேலாம்பரமான 4ஆம் பதத்தை, பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.